கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில நம்ம என்ன தலைப்புல வாதிக்க போகிறோம் பார்க்கலாம். இன்று நம்ம வாதத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பின் பொருள் பாஜக சந்தித்த துயரங்கள். இந்திய பிரதமர் திரு மோடி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் தான். என்ன பாஜக சந்தித்தது இன்னல்களை, துயரத்தை அப்படின்னா, சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் இந்திய பிரதமர் திரு மோடி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து, பிரிட்டிஷ் காலத்தில் காங்கிரஸ் சந்தித்த இன்னல்களை விட, நான் திரும்ப அடிக்கோடிடுறேன், பிரிட்டிஷ் காலத்தில் காங்கிரஸ் சந்தித்த இன்னலை விட சுதந்திர இந்தியாவில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாஜக இன்னல்களை சந்திச்சிருக்கு, துயரங்களை சந்தித்திருக்கிறது அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார். இதற்கு உடனடியாக திரு ராகுல் காந்தி அவர்கள் பதிலுரையாக, மறுப்பாக திரு மோடி அவர்கள் அறியாமையிலிருந்து வெளிவர நான் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்ற ஒரு மறுப்பையும் தெரிவித்திருக்கிறார். திரு மோடி அவர்களினுடைய பேச்சு ஒரு அரசியல் பேச்சாக நம்ம பார்க்கணுமா, அல்லது இதற்கு பின்னால் ஒரு பாஜகவை சரியாக மதிப்பிட வேண்டும் அப்படின்ற ஒரு உண்மையான ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறாரா, அல்லது மிகைப்படுத்தப்பட்ட வாதமா அப்படின்னு பல தளங்களில் வாதிக்க இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். திரு மோடி அவர்களினுடைய கருத்தும் திரு ராகுல் காந்தி அவர்களினுடைய மறுப்பும் இதுதான் இன்றைய பொருளாக மாறி இருக்கிறது. பாஜக சந்தித்த இன்னல்கள், இந்த பொருளை தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அரசியல் திறனாய்வாளர் திரு பெருமாள் மணி அவர்கள். வணக்கம் திரு பெருமாள் மணி. திரு அருணன் அவர்கள் சிபிஎம்மிலிருந்து வணக்கம். பாஜகவிலிருந்து திரு KT ராகவன் அவர்கள் வணக்கம். காங்கிரஸிலிருந்து திருச்சி வேலுச்சாமி அவர்கள். நால்வருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு கட்சியை மதிப்பிடுவதற்கான வாய்ப்பை திரு மோடி அவர்களே நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையிலேயே நான் கேட்கிறேன் என்னுடைய கேள்விகளை. திரு KT ராகவன், உங்கள்கிட்ட தான். முழுமையான 3 நிமிஷத்தை நீங்க எடுத்துக்கலாம், எந்த குறுக்கீடும் இருக்காது. ஏன்னா இல்ல குறுக்கீடே இருக்காது. ஏன்னா இந்த வாதத்தை கட்டமைக்கிறது எனக்கும் புரியல. ஏன்னா மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறது, நான் எங்களுடைய இன்னல்கள் துயரம் சொல்லியிருக்காரு. அது உள்ளுக்கு அவரும் ரொம்ப சொல்லல. ராகுல் காந்தி அவர்களும் அறியாமைன்னு சொல்லிட்டார். இது உள்ளுக்கு என்னதான் இருக்குன்னு இந்திய மக்களே தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. பாஜக அப்படி என்ன இன்னல்களை சந்திச்சது? நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி 1980 தொடங்கியது என்று சொன்னாலும் கூட, எங்களுடைய இது ஜனசங்கம் 1951 டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஜனசங்கத்தை தோற்றுவித்தவர். அவர் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில், தட் இஸ் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டில் நேரு கவர்மெண்ட்டில் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருந்தார். ஆனால் அந்த காஷ்மீர் விஷயத்தில் தனியான விசேஷ அந்தஸ்து, அதை எதிர்த்து தான் அவர் வெளியே வந்தார். அதற்காக ஒரு இயக்கத்தையும் ஆரம்பித்தார். அங்கே முன்னெல்லாம் காஷ்மீர் போகணும்னு சொன்னால், இப்போ எப்படி வெளிநாடுகளுக்கு போனால் விசா இருக்கோ அதே மாதிரி பர்மிட் முறை இருந்தது. அந்த பர்மிட் முறையை எதிர்த்து தான் அவர் போனார். அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும் பொழுது கைது செய்யப்பட்டார், சிறை அடைக்கப்பட்டார். சிறையிலேயே இறந்து விட்டார். அவர் எப்படி இறந்தாலும் தெரியாது. இன்ஃபேக்ட் அவங்க அந்த இதுக்கு வரும்பொழுது பிரைம் மினிஸ்டர் நேரு சொல்லியிருக்கிற அந்த அம்மாட்ட, ஷியாமா பிரசாத் முகர்ஜியோட அம்மாட்ட, நீங்கள் நீ மகனாக நினைங்க, ஷியாமா பிரசாத் மாத்திரம் இல்லை, நானும் உங்களுடைய மகன். அப்போ கேட்டதாக சொல்லுவாங்க அந்த அம்மா, எப்படி என் மகன் இறந்தான் என்பதை சொல் என்னுவாங்க. இப்போ எங்களுடைய பாரதிய ஜனசங்கத்தினுடைய தலைவர், முதல் தலைவர் இறக்குதார், எப்படி இறந்தார் எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய 2வது தலைவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா, அவர் கேரளாவிலிருந்து போயிட்டு ஒரு மாநாடு முடிச்சுட்டு போகிறார். பீகாரில் மொஹல்சராய்னு ரயில்வே ஸ்டேஷனில் வாஸ் கில்ட். பார்த்துருக்குறாங்க, ஏற்றி விட்டுருக்குறாங்க வண்டியில் எங்கள் கட்சிக்காரங்களாம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா இறந்து போயிருக்கிறார், இதில் ட்ராக்கில் இருக்கிறார். இது மாத்திரம் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸும் சரி, எங்களுடைய உறவு என்பது ஆர்எஸ்எஸ் தாய் மகன் உறவு. இதில் ஒன்றும் நாங்கள் மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆர்எஸ்எஸ் 3 முறை பேன் செய்யப்பட்டிருக்கிறது. அது காந்தி கொலை இதில் கூட பேன் செய்யப்பட்டிருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி காலத்தில் பேன் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ அயோத்தியா மூமெண்ட் இருக்கும்பொழுது அது பேன் செய்யப்பட்டிருக்கிறது. கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் 400 மேனியும் பொழுதுமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கும் பிஜேபி ஒரு மாற்று ஒரு அணியாக வருவதை நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி விரும்பலை. ஒரு எதிர்கட்சி அப்படி இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஒவ்வொரு மட்டத்திலுமே எங்களுடைய வளர்ச்சி என்பது மிகப்பெரிய போராட்டத்தின் மூலமாக வந்த வளர்ச்சி. மெயினாக சொன்னா இது பிஜேபிக்கு மாத்திரம். பிரதமர் மோடி சொல்லும் பொழுது பிஜேபின்னு சொன்னாலும் அதில் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் எமர்ஜென்சி தாங்க இந்த நாட்டில் மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை நடந்தது எமர்ஜென்சி. அப்போ பாரதிய ஜனசங்கத்தினுடைய தலைவர்களும் கூட மிகப்பெரிய இன்னல்களுக்கான ஜெயிலில் போட்டிருக்கிற அத்வானி, வாஜ்பாயெல்லாம் ஜெயிலில் இருந்தாங்க, பல மாதங்கள் இருந்தாங்க.
இப்போ எதிர்க்கட்சியை வளரவிடாம செய்வது, தனக்கு எதிராக யாருமே இருக்கக்கூடாதுன்னு அன்னைக்கு இந்திரா காந்தி முடிவு செய்தார்கள். அதனுடைய இதுக்கு தான் இப்ப பிரதமர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். பிரதமர் சொன்ன காங்கிரஸ் அந்த இன்னல்கள், அது வந்து இப்ப இருக்கிற காங்கிரஸ் அவர் சொல்லவே இல்லை. அவர் சொன்னது அப்ப இருந்த காங்கிரஸ். இப்ப இருக்கிற காங்கிரஸ் 1969க்கு அப்புறம் இந்திரா காங்கிரஸா மாறின காங்கிரஸ். இந்த காங்கிரஸை பத்தி நாங்க எதுவும் பேசல. அதுக்கு ராகுல் காந்தி ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் உண்மையிலேயே இந்த நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடிய காங்கிரஸ், அதை பத்தி பேசணும். சரி, ஆனா அதுதான் இப்ப இருக்கிற காங்கிரஸை பத்தி பேசியிருந்தா கூட அது ஒரு அரசியல் ரீதியான விமர்சனமா இருக்கும். ஆனா அப்ப இருக்கிற காங்கிரஸின் தியாகத்தை விட உங்களுடைய தியாகத்தை நீங்க அதிகமா பார்க்கிறீங்க. இப்ப நீங்க சொன்ன இந்த 3 சம்பவங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த சுதந்திர போராட்ட வேள்வியில் ஈடுபட்ட தியாகத்தை விட பெருசு. அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து எதையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சொல்லல. அந்த காங்கிரஸுடைய தியாகத்தையும் யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. மிகப்பெரிய தலைவர்கள் இருந்தார்கள், யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. ஆனா ஓவர் எஸ்டிமேட் பண்ணி இல்ல. அதோட 2 கோடி தத்துவம் இல்லங்க. பிரிட்டிஷ் காலத்துல எதிர்கட்சிகள் எப்படி நடத்தப்பட்டார்கள், இங்க எப்படி இருக்குது, எப்படி ஒரு கட்சி வளர்ச்சியில எவ்வளவு இன்னல்களை சந்திக்கிறது பேசும்போது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி. தவிர அதை வந்து அதனுடைய தியாகத்தையோ அதனுடைய முக்கியத்துவத்தையோ குறைத்து மதிப்பிற விஷயம் கிடையாது. ஆனா மீண்டும் ஒரே ஒரு துணை கேள்வி. ஆனால் அதை விட நான் மீண்டும் சொல்கிறேன், தமிழ்ல அது புரியுன்றது, அதை விட உங்களுடைய தியாகம் பெருசு அப்படி எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இப்ப காங்கிரஸை விட இல்ல, நாங்க பட்ட கஷ்டம் அதிகம்னு சொல்றேன். ஏன்னா நாங்க தான் சொன்ன எமர்ஜென்சியே உதாரணம். எங்களுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உதாரணம், பஞ்சாப்ல ஒரு தலைவர், மாநில தலைவர் வந்தா கொன்னுடுவாங்க. அந்த காலிஸ்தான் விஷயத்துல பெரிய பிரச்சனை இருந்து வாஜ்பாய் கேட்பாராம், அடுத்து சாவறதுக்கு யார் ரெடியா இருக்கீங்க? ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற தலைவர் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து வாதிக்கலாம். 3 பேருக்கு நன்றி. ஏன்னா நான் ஒரு உத்தரவாதம் கொடுத்தேன், அதை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு தந்தீங்க. அதுதான் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு தான் வரணும். முதல் ரவுண்ட்ல யாரும் சப்ஜெக்ட் பண்ணல. திருச்சி வேலுச்சாமி அவர் இப்போ அவர் தன்னுடைய கட்சி அது சந்திச்ச ஒவ்வொரு புள்ளியிலும் சந்தித்த போராட்ட வரலாறை பத்தி சொல்றப்ப, எதற்காக திரு ராகுல் காந்தி பிரார்த்தனை எல்லாம் செய்யணும் மோடிக்காக, இந்த அறியாமையிலிருந்து வெளிப்படுவதற்கு? அதாவது என்னன்னா, அவர் அறியாமை முன்னால நம்ம சகோதரருடைய அறியாமையை மோலனா சொல்ல வேண்டியிருக்கு. அவர் 2 விஷயங்களை முதல்ல சொன்னார். ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர் தான் ஆரம்பிச்சாருன்னு சொன்னார். உண்மை என்னவென்றால், RSS இயக்கம் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஆளை மட்டுமில்லாமல் அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனைக்குரிய மனிதராக இருந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜியும் இழுத்து தீனதயாள் உபாத்யாயா RSS வந்து போட்டு 2 பேரையும் சேர்த்து வச்சு தான் ஆரம்பிக்கிறாங்க. இது ஒன்று. 2வது, தீனதயாள் உபாத்யாயா கேரளாவில் வந்து ரயிலில் போன உடனே கொலை செய்யப்பட்டார், மர்மம் இன்னும் தெரியலங்கிறாரு. உங்கள் வாஜ்பாயிட்ட கேட்டால் சொல்லுவார் அவர். ஏன்னா அந்த காலத்தில் தீனதயாள் உபாத்யாயோட மிக நெருக்கமாக இருந்தவர் வாஜ்பாய் தான். அந்த இவ்வளவு தூரம் தொலைதூர பயணம் போன தீனதயாள் உபாத்யாயா கூட உதவியாளர்கள் யாருமே போகலையா? அவர் மட்டும் தனியாக தான் போனாரா? அவர் மர்ம மரணம் எப்படி இருந்துச்சுங்கிறத நாங்க வேணாம், இப்ப உங்க ஆட்சி தானே இருக்கு, நீங்க கூட கண்டுபிடிச்சு சொன்னா நாங்க ஏத்துக்கிறோம். வேற அதோட எமர்ஜென்சி பீரியட்ல இவர்கள் தான் ஏதோ தியாகம் செய்தால் சொன்னாங்க. அது மிகப்பெரிய தவறு. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருந்தவர்கள், சந்திரசேகரை போன்றவர்கள், லட்சுமிகாந்தி போன்றவர்கள், பல யங் டர்க்ஸ் என்று சொன்னவர்கள், இன்றைக்கு பேசிட்டு இருக்கிற நான் கூட எமர்ஜென்சியில கைதானப்பட்டவன் தான். இந்தியா முழுவதும் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் கைது செய்யப்பட்டார்கள். இது மாதிரி பல பேர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதை பற்றி நான் நியாயப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த எமர்ஜென்சியை கொண்டு வந்த இந்திரா காந்தியை பகிரங்கமாக இதே சென்னையிலே பீச்சில் தான் கூட்டம் போட்டு சொன்னாங்க. அதிலே தவறுகள் நடந்து விட்டது, அதற்காக வருத்தப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க மன்னிப்பு கேட்கிறீங்க சரி, ஆனால் அவங்க பட்ட அந்த துயரத்தை, அந்த சிறை வாழ்க்கையை அவங்க எப்படி இல்லன்னா சொல்ல முடியும்? அதைத்தானே மோடி இல்லன்னு யாருங்க சொன்னா? நாங்க அந்த சிறையில அவங்க மட்டும் இல்லையே, கம்யூனிஸ்ட்காரங்க இருந்தாங்க, காங்கிரஸ்காரங்களே இருந்தோம். காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இந்திரா காந்தி எதிர்த்து ஏன் சந்திரசேகர் பிரதம மந்திரி நீ சரின்னா இப்போ ஆதரிச்சீங்கன்னா மந்திரி, இல்லைன்னா ஜெயில் சொன்ன போது அவர் ஜெயிலுக்கு தான் போனாரு. இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக தன்னை அழித்துக் கொண்டு இளம் வயதிலே திருமணம் செய்து கொண்டு சுதந்திரம் கிடைத்தால் மட்டும்தான் நான் குடும்ப உறவை வைத்துக் கொள்வேன் என்று சொல்லி கடைசி கால அவர்களும் மனைவியோடு தாம்பத்திய உறவை வைத்துக் கொள்ள முடியாத நிலையில் செத்து போன அந்த ஜேபி கூட அதை எதிர்த்து போராடி சிறைக்கு போனார், அந்த தள்ளாத வயதில கூட. இது இவர்களுக்கு மட்டும் இல்ல, காங்கிரசுக்கு அது பொருந்தும். ஆனால் நான் கேட்பது என்னவென்றால், சுதந்திர இந்தியாவில் நடந்த இதை பத்தி பேசுறீங்களே, நான் என்ன சொல்றேன், சுதந்திரத்திற்காக போராட்டத்தினுடைய உச்சகட்டம் என்பது குவிட் இந்தியா மூவ்மெண்ட் 1942 செய்து முடி அல்லது செத்து மடி. அதுல கோல்வார்க்கர் ஜெயிலுக்கு போனாரா? தீனதயாள் உபாத்யாயா ஜெயிலுக்கு போனாரா? அல்லது நானாஜி தேஷ்முக் ஜெயிலுக்கு போனாரா? பாலராஜ் மாதவ் போனாரா? இப்ப இருக்கிற அத்வானி போனாரா? அல்லது வாஜ்பாய் போனாரா? யாராவது போயிருக்கிறாங்களா? அதெல்லாம் தியாகம் இல்லை, இதான் தியாகமா? 16 வயதுல வெள்ளைக்காரனுக்கு எதிர்த்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நேதாஜிக்காக வந்து இங்கே தூக்கு தண்டனை ஏற்படுத்தி தூக்கிலே தொங்கிய ராமுத்தேவன் பண்ணது தியாகம் இல்ல?
ஒரு சாதாரண நாவிதர் சமுதாயத்தில் பிறந்து திருமங்கலத்திலே விஸ்வநாதாஸ் பாட்டின் மூலமாக நடிப்பின் மூலமாக மேடையிலே செத்தானை சிறைக்கு பலமுறை போய் அது தியாகம் இல்ல. ஆனா இதுதான் 10 லட்சம் ரூபாய் கோட்டு போட்டுக்கிறதா தியாகமா? இல்ல, நான் மோடி அவர்கள் அவரை முன்னிலைப்படுத்தி அந்த வாதத்தை முன்வைக்கல, நான் அதை வச்சிடுறேன். பாஜக என்கிற கட்சியை பற்றி அவர் பேசுறாரு. 2 முக்கியமான இடம் வந்திருக்கிறது. அது திரு வாஜ்பாய் அவர்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னதற்கு திரு ராவண்ட, ஏன்னா இது ஒரு வரலாற்று பூர்வமான வாதம்ன்றதுனால நான் கட்டாயம் பதிலை வாங்கிக் கொள்கிறேன். திரு அருணன் அவர்கள் உங்களிடம். ஒன்றும் இல்லை, அந்த ஒப்பந்தத்தில் நானும் ஆதரிக்கிறேன், அதனால அமைதியாக இருக்கேன். நானும் அப்புறம் கவுண்டர் பண்ணுறேன். கட்டாயம், நிச்சயமாக. திரு அருணன், ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு போராட்ட வாழ்க்கை இருக்கலாம். அவங்க கட்சியினுடைய ஹிஸ்டரியை படிக்கிறப்ப சிறை வாழ்க்கை இருக்கலாம், மறைவு வாழ்க்கை இருக்கலாம், அடக்குமுறைகள் இருக்கலாம். அந்த அடிப்படையில் திரு மோடி அவர்கள் இந்த கருத்தை பாஜக, அதற்கு முன்பு இருக்கக்கூடிய RSS அதை மதிப்பிட்டு ஒரு ஒரு வரலாற்று தகவலை சொல்றாருன்னு எடுத்துக்க முடியாதா? அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய கட்சி சந்தித்த இன்னல்கள் அல்லது அவங்க சொல்லலாம் தியாகங்கள் என்பதை பற்றி அவங்க பொதுவாக சொல்லுவாங்க. பட் இது ஏன் விவாத பொருளாச்சு என்றால் அதை சுதந்திர போராட்டத்துடன் ஒப்பிட்டு பேசியது. இப்போ அவர் ஏதோ ஒரு அதை சாதாரணமான விஷயம் போல் நண்பர் ராகவன் சொன்னார். நீங்கள் அந்த வாக்கியத்தை கவனிக்கணும். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் சந்திக்காத இன்னல்கள் அல்லது அந்த சந்தித்த இன்னல்களை விட நாங்கள் அதிக இன்னல்களை சுதந்திர இந்தியாவில் சந்தித்தோம் அப்படிங்கிறார். இது உண்மையிலேயே சுதந்திர போராட்டத்தை குறைத்து மதிப்பிடுவது தான். ரொம்ப நாகரிகமான வார்த்தையில சொன்னா திரு அருணன். அதுக்கு நான் கிளாரிட்டிக்கு கேட்கிறப்ப அவர் என்ன சொல்லுவாரு, நாங்க அதை குறைச்சி மதிப்பிடல, அங்கேயும் இன்னல் இருக்கு, ஆனா அதை விட நாங்க அதிக இன்னல். அது அர்த்தம். ஏன்னா அந்த விளக்கத்தை தான் அவருக்கு, அதுதான் அர்த்தம். நான் இன்னும் கூட சொல்லுவேன், அவர் மறுக்கட்டும். குறைத்து மதிப்பிடுவது மட்டுமல்ல, கொச்சைப்படுத்துவதுமே. நீங்க அவர் ஒரு விஷயத்தை கரெக்டா ஒப்புக்கிட்டார். அது என்னன்னா 69க்கு பின்பு இருந்த காங்கிரஸை நான் சொல்லவில்லை, அதற்கு முன்பு இருந்த காங்கிரஸ்ங்கிறார். ரொம்ப சரி. அதற்கு முன்பு இருந்த காங்கிரஸில் கம்யூனிஸ்டுகளும் இருந்தோம், இன்னும் பல வகையான சிந்தனை ஓட்டம் உள்ளவர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பொது நோக்கு இருந்தது, பொது எதிரி இருந்தாப்புல. பிரிட்டிஷ் ஆட்சி, ஏகாதிபத்திய ஆட்சியை ஒழித்து கட்ட வேண்டும் என்கிற ஒரு லட்சியம் இருந்தது. அந்த லட்சிய தாகத்தோடு அது உண்மையிலேயே காங்கிரஸ் என்பது 1947க்கு முன்பு ஒரு பெரிய மகா சம்மேளனமாக இருந்தது. பல சிந்தனையாளர்களின் பல போராட்ட குழுக்களுடைய ஒரு பேரமைப்பாக இருந்தது. அது சந்தித்த பல்வேறு இன்னல்கள், தியாகங்கள். அதை நான் என்ன சொல்வேன்னா, பாஜக தான் சந்தித்த இன்னல்களுடன் ஒப்பிடவே கூடாதுங்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன், ஏன் அப்படி அந்த சிந்தனை அவங்களுக்கு வருதுன்னா, அதை விட நாங்கள் ஜாஸ்தி என்ன ஏன் சொல்கிறாங்கன்னா, அவர் மறுக்கட்டும். என்னுடைய கணிப்பு, அந்த சுதந்திர போராட்டத்தில் பாஜகவினுடைய அந்த முன்னோடிகள் பங்கு கொண்டது இல்லை. அதனால தான் அது அப்படியே அவ்வப்போது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சுதந்திர போராட்டத்தை ஏதாயின்னு ஒரு வகையில் மட்டம் தட்டுறது. இப்போ நான் இன்னும் ஒன்று கேட்க பதில் சொல்லட்டும். சுதந்திர போராட்டத்தை பற்றி இன்றைக்கு 70வது சுதந்திர தினம் தமிழ்நாட்டில் கூட சில பாஜக அமைச்சர்கள்லாம் தியாகிகளுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்துவத காட்சியெல்லாம் 2 நாளாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் காங்கிரஸ் கட்சியிலையும் அந்த மாதிரி தியாகம் செய்தவர்கள், பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் போராடி சிறைக்கு சென்ற தலைவர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் பாஜகவில் அப்படி தலைவர்கள் உண்டா? சுதந்திர போராட்டத்துக்கும் பாஜகவுடைய பெரும் தலைவர்களுக்கு இடையில என்ன தொடர்பு? முடிச்சிடறேன். ஒரே ஒருவருக்கு தொடர்பு இருந்துச்சு. எத்தகைய தொடர்பு? திரு வாஜ்பாய் அவர்களுக்கு. என்ன தொடர்புனா, ஒரு போராட்டம் நடந்துச்சு, சுதந்திர போராட்டம். போலீஸார் அவரை பிடிச்சி கொண்டு போய் ஸ்டேஷனில் விசாரிக்கிறாங்க. நீங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டீங்களான்னு அவர் ரொம்ப பரபரப்பாக மறுக்கிறாரு. நான் போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை, வேடிக்கை பார்க்கத்தான் போனேன். வேடிக்கை பார்த்த ஒரே ஒரு உறவு தான் இந்த ஃப்ரண்ட் லைன். அது தொடர்பாக நீங்க வழக்கு தொடுங்கன்னு கூட அந்த விஷயம், அவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரா இல்லையான்ற ஒரு சர்ச்சையெல்லாம் நான் வருகிறேன். திரு பெருமாள்மணி, உங்களிடம் முதல் கட்டமாக திரு மோடி அவர்கள் குறிப்பிடுகிற போது சுதந்திர இந்தியா தியாகம் பற்றி பேசுகிற போது நம்முடைய முன்னோர்கள்னு சொல்றாரு. அந்த இடத்துல கட்சியை அடையாளப்படுத்துற மாதிரி எல்லாம் தெரியல. ஆனால் சுதந்திர இந்தியாவில் பாஜக அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இதை எப்படி உடைச்சு பார்க்கிறாங்கன்னா, சுதந்திர இந்தியா அந்த தியாகம், அதை காங்கிரஸை நம்ம அதை கொஞ்சம் சிறுமைப்படுத்தி விட்டு ஒரு புதிய வரலாறை நம்ம கட்டியமைப்பதற்கான தேவை திரு மோடிக்கு இருக்கு. அதனால தான் இப்படி ஒரு விமர்சனத்தை, இப்படி ஒரு பார்வையை முன் வச்சிருக்கிறார் என்றார். அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அந்த பார்வை சரின்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நான் உடன்படுறேன். எப்படின்னா, இந்த உரைங்கிறது திரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் போன வாரம் ஒரு விஷயம் பேசுகிறாங்க. என்னென்னா, சுதந்திர இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு காங்கிரஸ்லேயே அந்த நேரு காந்தி ஃபேமிலி டெவலப்மெண்ட் ஸ்லோவாக போனதுக்கு ஒரு காரணம்.
அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை இவங்க எழுப்புறாங்க. அப்படி அந்த வாதத்தை எழுப்பிய பிறகு அந்த உரை வந்து உத்தரப்பிரதேசத்தில் செய்யப்படுது. அதற்கு அடுத்த உரை இந்த உரையை மாண்புமை பிரதமர் பெருமகனார் எங்கே ஆட்டுறாங்க அப்படின்னா, அவர்களுடைய புதிய கட்டிடம் தீனதயாள் உபாத்யாயா மார்க்கில் எண் 2ல் அரசு கொடுத்த நிலத்தில் வந்து அவங்க ஒரு புது கட்டடம் கட்டுறாங்க. அப்போ இதில் மோடியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு புது விஷயத்தை சொல்கிறாங்க. எப்படின்னா, பிரிக்கிறாங்க ரெண்டா. இந்த காங்கிரஸினுடைய போராட்டங்களை விட எங்களுடைய போராட்டம், சுதந்திர இந்தியாவில் நாங்கள் அனுபவித்த போராட்டம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு, காங்கிரஸ்னா எந்த காங்கிரஸ் அப்படின்னு உடைக்கும் போது என்ன சொல்கிறாங்க, நேரு வரைக்கும் இருந்து, இப்போ ஐயா ராவணையா கூட இப்போ அதை சொன்னாங்க, நேரு வரைக்கும் இருந்த காங்கிரஸை அவங்க தனியாக கொண்டு போகிறாங்க. அது வேற காங்கிரஸ், அது சுதந்திரத்திற்காக போராடிய காங்கிரஸ். அதற்கு பிறகு வந்த காங்கிரஸ் இந்திரா காந்தியினுடைய காங்கிரஸ். அப்போ இவங்க இப்போ என்ன புதுசாக சொல்ல வராங்கன்னா, அருணனையா சொன்ன இடமும் இவங்க சொல்கிற இடமும் இந்த இடத்துல இணையுது. எப்படின்னா, நான் தொடர்ந்து வந்து சிந்தனையாளர்கள், பப்ளிக் இன்டலெக்சுவல்ஸ், சுதந்திரத்தில் உங்களுடைய பங்களிப்பு என்னன்ட்டு இவங்களை நோக்கி கேட்குற அந்த இடத்துல நான் திரும்ப அடுத்த சுற்றுக்கு வருவதற்கு முன்பாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ திரு ராகவன் அவர்கள் முதல்ல சொன்னது RSS இயக்கம் தடை செய்யப்பட்டது, ஒவ்வொரு காலகட்டத்திலும் எமர்ஜென்சியில் எங்களுடைய தலைவர்கள் சிறையில் இருந்தது, நீங்கள் அதை விட்டுருங்க, கம்பேரிசன் பிரிட்டிஷ் இந்தியா காலம் அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் பாஜக இந்த இன்னல்கள் துயரங்களை சந்திச்சது அப்படின்றதுல என்ன பிழை இருக்கும்? இல்லை இல்லை, அதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? நீங்கள் நிச்சயமாக வந்து எந்த ஒரு அரசியல் இயக்கம் இந்த மண்ணில் வேலை உண்டாலும் நீங்கள் ரொம்பலாம் போக வேண்டாம். ஐயா அருணன் ஐயா மதுரையை சார்ந்த கம்யூனிஸ்டுகள் எவ்வளவு போராட்டங்களை சுதந்திரம் பெற்ற பிறகு இன்னல்களை சந்திச்சாங்க அப்படிங்கிற ஒரு எளிய லோக்கல் வரலாறுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால் பாரதிய ஜனதா இன்னல்களை சந்தித்ததுங்கிறதுல எந்த முரண்பாடுமே இல்லை. அவங்க இன்னல்களை சந்திக்காமல் ஒரு அரசியல் இயக்கம் இந்த மண்ணில் வந்து வேரூன்றவே முடியாது. ஆனால் அதை தாண்டி இந்த உரை எதை நோக்கி போகிறது அப்படிங்கிறதையும் நாம வந்து வாதிக்க வேண்டும். ஏன்னா 3 நபர்கள் நமக்கு வந்து பாஜகவினுடைய அந்த மதிப்பிடல்ல பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க. இப்ப பார்வையாளருக்கே திரு ராகவன் அவர்களினுடைய பதில் தான் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். நிச்சயமாக இன்னும் கூட ஒரு நிமிடம் கூடுதல் நேரம் கொடுத்து கூட நம்ம விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்க. மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். திரு மோடி அவர்களினுடைய கருத்து, பிரிட்டிஷ் இந்தியாவில் காங்கிரசார் செய்த தியாகங்களை காட்டிலும் சுதந்திர இந்தியாவில் பாஜக சந்தித்த இன்னல்கள் தான் அதிகம் என்கிற அந்த விவாதத்தை பொருளாக்கி தான் நம்ம வாதிச்சுட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ராகவன், நான் நேர்களுக்கு இன்னும் நினைவூட்டலுக்காக திரு அருணன் அவர்கள் சொல்வது, சுதந்திர காலகட்டத்தில் உங்களுக்கு அப்படி நினைவுகூரத்தக்க விதத்தில் ஒரு பெரிய வரலாறு இல்லை, ஸோ ஒரு புதிய வரலாறு கட்டமைப்பதற்கான தேவை உங்களுக்கு வந்திருக்கு, அதுதான் இந்த பேச்சுன்னு சொல்கிறேன். அதாவதுங்க, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன். வாஜ்பாய் அவர்கள் பண்ணாருன்னு பாரதிய ஜனசங்கம் 1951 தான் தோற்றுவிக்கப்பட்டது சுதந்திரத்துக்கு பிறகு. இவங்கெல்லாம் இப்படியே பேசினா பிரைம் மினிஸ்டர் மோடி எங்கே சுதந்திரத்தில் போராடினான்னு கூட பேசுவாங்க அவங்கெல்லாம். ஆனால் 1942 அன்றைக்கி வாஜ்பாய்க்கு வயசு மைனர் வாஜ்பாய் அப்போ. அதனால் இவங்க சொல்கிற மாதிரி என்னமோ ஒரு 40 வயசு வாலிபர் நான் வந்து எழுதி கொடுத்துட்டு போகிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தா, அந்த அதுக்கு ஆதாரமும் இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள் இவங்க சொன்னது மக்கள்கிட்ட எடுபடலை. ஆனால் பேசிகிட்டு இருக்கட்டும், தப்பு கிடையாது. பட் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து நிச்சயமாக பிரித்து பார்க்க வேண்டியது தானே. 69க்கு முன்னால் 69க்கு பின்னால் நீங்கள் காங்கிரஸ் இதை ஃபேஸ் பண்ணல சுதந்திரத்துக்கு பிறகு என்று சொன்னால் 60 வருஷம், இந்த 67 வருஷத்தில் கிட்டத்தட்ட 55 வருஷம் அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. எதிர்கட்சி அத்தனை பேருமே ஃபேஸ் பண்ணோம். நம்ம அதை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ பாரதிய ஜனதா கட்சி 1951 ஜனசங்கமாக உருவாகி வளர்ந்து வருவதற்கு நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். எத்தனை சவால்கள், எத்தனை இன்னல்கள், அதை தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. பின்னாடி இந்த சுதந்திர இந்தியா போராட்ட வரலாறுல உங்களுடைய பங்களிப்பு என்னன்ற ஒரு கேள்வியை தொடர்ந்து சொல்ல வரேன். எங்களுடைய பங்களிப்புனா நாங்கள் கட்சி ஆரம்பிச்சது 1951, அப்புறம் வந்து பிஜேபியில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பேசினா என்ன அர்த்தம்? இல்ல, அதற்கு உங்களுடைய தலைவர்கள் இல்ல உங்களுடைய முன்னணி தலைவர்கள், நீங்கள் வழிபடக்கூடிய தலைவர்கள்ல பலர் இருக்கலாம், அவங்களுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கிறாங்க. இப்ப திரு அருணன் அவர்கள் தொடர்ந்து வைக்கக்கூடிய விவாதம் என்பது திரு வாஜ்பாய் அவர்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார், சாவர்கர் எழுதி கொடுத்தாருன்னு சொல்றாங்க. பிஜேபியோட லீடரா சாவர்கர் என்னைக்கும் இருந்தது இல்ல. இல்ல உங்களுடைய போற்றுதலுக்குரிய தலைவர்னு ஏத்துப்பீங்களா இல்லையா? நான் எங்களுடைய போற்றுதலுக்குரிய தலைவராக சர்தார் பட்டேலை ஏத்துக்கிறோம், காந்தி ஏத்துக்கிறோம், நேரு ஏத்துக்கிறோம், எல்லாரும் ஏத்துக்கிறோம். சுதந்திர போராட்டத்துல எல்லாருமே போற்றுதலுக்குரிய தலைவர் சார். அதே அது பிஜேபி தலைவரா காங்கிரஸ் தலைவர் பார்க்க முடியுமா? எல்லாரும் பங்களிப்பை பேச
வேண்டியிருக்கு. இங்க பாருங்க, பங்களிப்பை பேச வேண்டியிருக்குல்ல. அண்டர்ஸ்டாண்ட். வாஜ்பாய் எல்லாம் அப்ப ரொம்ப யங்ஸ்டர்ஸ். இன்னொன்னு இவர் சொல்றாரு ஆர்எஸ்எஸ் என்றைக்குமே அரசியல் இயக்கமாக இல்லை. இவர் சொல்றாரு இவரை வந்து டாக்டர் ஷாமா பிரசாத் முகர்ஜியை கூப்பிட்டு ஆர்எஸ்எஸ், அவருக்கும் ஆர்எஸ்எஸ்க்குலாம் சம்பந்தம் கிடையாது. அவர் ஜனசங்கி. இன்ஃபேக்ட் அவருக்கும் காங்கிரஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் 31 வயசுல கல்கட்டா யூனிவர்சிட்டியோட இதுவாயிட்டார், வைஸ் சான்சலர். இவரு கூப்பிட்டு காந்தி கூப்பிட்டு அம்பேத்கரையும் டாக்டர் ஷாமா பிரசாத் முகர்ஜியும் அமைச்சரில் சேர்க்க சொன்னது காந்தி. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே காங்கிரஸ் சம்பந்தம் கிடையாதுங்கிற அளவில் இருந்ததுனால இவர் வந்து காங்கிரஸ்காரர் கிடையாது. அப்போ ஆர்எஸ்எஸ் அப்ரோச் பண்ணது டாக்டர் ஷாமா பிரசாத் முகர்ஜி. நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், நீங்க இணைங்கணும். அப்போ ஆர்எஸ்எஸ் உடைய குருஜி கோல்வல்கர் 2வது தலைவர் சொன்னார், எங்களுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுனால எங்களது கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் இப்படிதான் நம்ம பண்ண முடியும், உங்களுக்கு வேணா சில பேர் தரேன்னு சொல்லி கொடுத்தது தான். அப்ப இவர் சொன்னார் பாருங்க, கரெக்டா சொன்னார். எல்லாரும் பேரும் நானாஜி தேஷ்முக், வாஜ்பாய், சுந்தர் சிங் பண்டாரி, குஷாபாவ் தாக்கரே அவங்களெல்லாம் கொடுத்தாங்க. அப்படித்தான் இவர்கள் அரசியல் தீனதயாள் உபாத்யாயா எல்லாம் வந்தாங்களே தவிர அவங்க அரசியல் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிற ஆளே கிடையாது. இவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸோட ஒர்க்கர்ஸா இருந்தவங்க தான், அந்த பொறுப்புல இருந்தவங்க தான். அதனால இது பிஜேபி அன்றைக்கு ரோல் இருக்கிறதுக்கு சுதந்திர போராட்டத்துக்கு கட்சியே ஆரம்பிக்காத நிலை இல்லை. அவங்க மீதி நான் சொன்ன அத்தனை பேருமே ஆர்எஸ்எஸ் அது கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அந்தந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. டீச்சர் டீச்சிங் பண்ணி கொடுத்துருக்கிறது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை இருந்தது இல்லையா. அவங்க கல்ச்சரல் ஒரே ஒரு நிமிஷம். ஆனாலும் கூட 1930 இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் டாக்டர் ஹெட்கேவர், ஆர்எஸ்எஸோட தலைவர் ஆரம்பித்தவர் ஹெட்கேவர், அவர் காங்கிரஸோடயே சேர்ந்து ஃபைட் பண்ணியிருக்கிறார். இவங்க கொடுக்குற பிக்சர்லாம் இன்னைக்கு மக்கள்லாம் இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு வசதி இன்னைக்கு இருக்குது, எது உண்மை எது பொய்ன்னு சொல்றது. இதே பொய்யை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்க தான் எக்ஸ்போஸ் ஆவாங்களே தவிர பிஜேபி எக்ஸ்போஸ் ஆகாது. திரு அருண், அவர் சொல்வது வந்து நீங்க ஆர்எஸ்எஸ் எல்லாம் நீங்க அப்படின்னா அது ஒரு கல்ச்சுரல், ஒரு கலாச்சார அமைப்பு தான். அதை நீங்க திரும்ப திரும்ப சுதந்திர போராட்ட வரலாறோடு இணைச்சு நீங்க ஏன் பங்கு பெறலையான்லாம் கேட்கறது என்ன நியாயம்னு சொல்றாங்க. ஆனா அதை எதிர்பார்ப்பது நியாயம் இல்லைன்ட்டார். முதல்ல வந்து அது ஒரு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், நீங்க முதல்ல ஒரு தரவை வச்சீங்க. இப்போ விஜயன், இப்போ நான் என்ன சொல்றேன், பிஜேபியோட ரோல் என்னன்னு கேட்கும்பொழுது, வாஜ்பாயோட ரோல் என்ன, தீனதயாள் உபாத்யாயா ரோல் என்னன்னு கேட்கும்பொழுது நான் சொல்றேன் பிஜேபி ஜனசங்கம் ஆரம்பிச்சது சுதந்திரத்துக்கு பிறகுங்கிற. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க திருப்பி பிஜேபி செஞ்சுதான் பேசினா அர்த்தமற்ற விவாதம். அதாவதுங்க 1951 தான் ஜனசங்கம் ஆரம்பிக்கப்பட்டது என்பதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அதை ஆரம்பித்தவங்க அவரே ஏற்றுக்கொண்டது போல் ஆர்எஸ்எஸ்ல இருந்த முக்கிய புள்ளிகள் தான். அதெல்லாம் அவங்க பேசி வச்சு திட்டமிட்டு தான் ஆர்எஸ்எஸ் இவங்களையெல்லாம் இந்த வேலைக்கு என்று ஒரு வேலை பிரிவினை அது கொடுத்தாங்க. அப்போ இவங்க அந்த காலகட்டத்தில் அது ஒரு கலாச்சார அமைப்புங்கிறாங்க. ஆனால் அன்றைய முக்கியமான கலாச்சாரம் என்னவாக இருந்திருக்கணும்? ஏகாதிபத்திய எதிர்ப்பு, அந்நிய ஆட்சியை விரட்டுதல் என்பதாக தான் இருந்திருக்கணும். ஆனால் அந்த காரியத்தை அவங்க வந்து ஒரு கொள்கையாகவே எடுக்கலை. இது ஒன்றும் சாதாரண முடிவில், அது ஒரு திட்டமிட்ட ஒரு கொள்கை முடிவு அவங்க எடுத்தாங்க. பாருங்கள், ஹெட்கேவர் ஏதோ ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டார் என்று ஒரு சின்ன செய்தியை மட்டும்தான் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் ஆர்எஸ்எஸ் என்கிற அதனுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வரலாற்று சுருக்கம் இருக்குது. வேணால் நண்பர் ராகவன் போய் பார்க்கட்டும். அதில் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, உப்பு சத்தியாகிரகம் நடந்த பொழுது ஆர்எஸ்எஸ் அதில் கலந்து கொள்ளலாமா இல்லையா என்று ஆர்எஸ்எஸ்காரங்க தலைமையை கேட்டார்கள். அப்பொழுது தலைமை அவங்களுக்கு என்ன வழிகாட்டியது என்றால், நாம் அதில் அமைப்பு என்கிற முறையில் கலந்து கொள்ள வேண்டியது இல்லை. இதுதான் உங்கள் முடிவு. அதுக்கான ஒரு கொள்கை விளக்கத்தை குருஜி அவர் சொன்னது போல் குருஜி கோல்வால்கர் தன்னுடைய உரைகள் எழுத்துக்களில் இருக்குது. அதையெல்லாம் தொகுத்து தான் அந்த பஞ்சாப் தாட்ஸ் என்கிற அந்த சிந்தனை கொத்து அதை தமிழில் வேறு ஒரு பெயரில் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதில் அவர் ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறாரு, நான் வந்து ஆர்எஸ்எஸ்காரங்களையும் இந்த நாட்டுடைய இந்துக்களையும் கேட்டுக்கொள்வேன், பிரிட்டிஷ் எதிர்ப்பிலே உங்களுடைய சக்தியை வீணாக்காதீர்கள், உங்களுடைய சக்தியை எல்லாம் சேமித்து வைங்கள். நம்முடைய மெய்யான எதிரிகளாகிய முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், கம்யூனிஸ்டுகள் இவர்களை எதிர்ப்பதற்கு அது தேவைப்படும். இருங்க பாருங்க, ஏங்க உங்க புக்ல இருக்குங்க, சவால் திரு அருணன் அதை முழுமையாக நம்ம அம்பேத்கரை கோட் பண்றதா இருக்கலாம், பெரியாரை கோட் பண்றதா இருக்கலாம், அதுதான் ஒட்டுமொத்த சாரமா? ஏன்னா அதனுடைய அடுத்த பத்தி வேறதாக இருக்கிறது. நான் சாவர்கரினுடைய புத்தகத்தை படிக்கிறப்ப முதல்ல சொல்லிட்டு அதை தாண்டி இன்னொரு கருத்துக்கு வருகிறார். சாவர்கர் அது சரி, அது வேற. ஒட்டுமொத்த திறனாய்வா கேட்கிறேன், ஒரு புத்தகத்தை திறனாய்வு செய்யறப்ப நீங்க நானாவது இதுல ஒரு பகுதியை சொல்றேன், நீங்கள் தயவு செஞ்சு அந்த சிந்தனை கொத்த முழுசாவே படித்து பாருங்க. முழுசாக படிச்சிங்கன்னா அவங்க மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, அந்த விடுதலை அடைவதற்கு முன்பு இருந்தே
இந்த நாட்டினுடைய பிரதான எதிரி என்பது பிரிட்டிஷ் ஆட்சி அல்ல. இங்கே இந்துக்கள் பழைய அவங்க சொல்ல கற்பனையில் இருக்கக்கூடிய அந்த பழைய அந்த ராஜ்யத்தை, அந்த பழைய பெருமையை மீட்டெடுக்கணும். அதுக்கு ஆபத்து என்பது எப்படி வந்திருக்கென்றால் இந்த 3 பேரால்தான் வந்திருக்கு என்பது அவர் விரிவாக அந்த நூலில் சொல்லிக்கிட்டே போறாரு. ஆகவே அது அவங்களுடைய திட்டமிட்டு எடுக்கப்பட்ட ஒரு கொள்கை முடிவு. பிரிட்டிஷ் எதிர்ப்பு தேவை இல்லை என்பது, அதனாலதான் இவங்க பங்கு கொள்ளலைங்கிறேன். ஆர்எஸ்எஸ்ல ஒரு இது இருக்கு, நீங்க பொலிட்டிக்கல் விங்கு பிஜேபின்னு சொல்றீங்கல்ல, ராஷ்டிரிய முஸ்லிம் மஞ்சுன்னு ஆர்எஸ்எஸ் ஒரு பிரிவு இருக்கு. குருஜி கோல்வல்கருடைய தாட் ப்ராசஸ் இப்படின்னா அந்த ராஷ்டிரிய முஸ்லிம் மஞ்சுன்னு ஆர்எஸ்எஸ் ஒன்று வச்சுக்காது. ஒன்று. இன்னொன்று, பஞ்ச் ஆஃப் தாட் எவ்வளோ இருக்குது, எத்தனை வால்யூம் இருக்குன்னு தயவு செஞ்சு திரு அருணன் சொல்லணும். நீங்கள் உங்களுடைய கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான பரப்புகின்ற இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் இதெல்லாம் இது ஒரு காலமும் நாம் அப்படி சொன்னதில்லை. அதுதான் நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். எங்களுக்கும் அந்த ராஷ்டிரிய முஸ்லிம் அமைப்பு இருக்கு. அதுல முதல்ல சொன்னது இப்ப அரசு ஊழியர்கள் நேரு அரசாங்கம் அங்கிருந்து வாங்கிதான் கையில இருக்கு. நேரு அரசு ஊழியர்களாக ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க சேர்றதுக்கு கூட தடை விதித்தார்கள். இப்படிப்பட்ட பார்வைகளும் சிலர் முன்வைக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் ஒடுக்கப்பட்டது, தடை செய்யப்பட்டது, எமர்ஜென்சி காலத்தில் அவங்க அடக்குமுறைக்கு உள்ளானது. அதை தாண்டி காங்கிரஸ் செய்தது சுதந்திர இந்தியா வரலாற்றையே காங்கிரஸ் மயப்படுத்தியது. அதுல இடதுசாரிகளுக்கு கூட இடம் இல்லை. இந்த இடத்துல திரு மோடி அவர்கள் பார்வையில நம்ம பார்த்தோம்னாலும் காங்கிரஸ் மீது விமர்சனம் வைக்கத்தானே வேண்டும். நான் என்ன சொல்றேன்னா, சுதந்திர போராட்ட வரலாற்றில் இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸுக்கு மட்டும்தான் உரிமை கொண்டாடும் நான் எந்த காலத்திலும் சொன்னதில்லை. அப்படி சொல்லுகிற அளவுக்கு பைத்திய காரணம் அல்ல. நீங்க இல்ல, நான் முதல்ல நீங்க ஒரு ஜனநாயக, நான் மட்டும் இல்ல. ஆனால் காங்கிரஸ் வரலாறு அப்படி இல்ல. தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும், சுதந்திர இந்தியாவிலேயே கூட காங்கிரஸ் கட்சியில் இல்லாத பி ராமமூர்த்தி, காங்கிரஸ் கட்சி இல்லாமல் கம்யூனிஸ்ட்ல இருந்த ஜீவானந்தம் அல்லது மணில் கந்தசாமி, இப்படிப்பட்டவர்களை சுதந்திர இந்தியாவில் இருந்த சுதந்திர போராட்டத்தில் இருந்து அமைச்சராக வந்த நம்முடைய காமராஜரோ அல்லது கக்கனோ இவர்கள் எவ்வளவு மதித்தார்கள் என்பதெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்தது. அவருடைய தியாகத்தை யாரும் குறைச்சு மதிப்பிடல. இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் காங்கிரசுக்கு என்ன பங்கு இருக்கிறதோ அதுக்கு சமமான பங்கு கம்யூனிஸ்டுகளும் இருக்கு, சோசியலிஸ்டுகளுக்கு இருக்கு. ஆனால் இன்றைக்கு சொல்லுகிற இந்த பிஜேபியுடைய மூலவர்களுக்கு இருக்காங்கிறதான் கேள்வி. அவர்களுக்கு அது இல்ல. அவர் சொன்னாரு, நாங்க முஸ்லிம்களுக்கு எதிரியா கிடையாது, அந்த சித்தாந்தமே எங்களுக்கு இல்லைன்னு சொன்னாரு. பழைய சித்தாந்தே விட்டுருவோம். இன்னைக்கு உங்களுடைய அமைச்சர் மந்திரி ஒரு அது பிரம்மச்சாரி மந்திரி, பெண் மந்திரி, எங்களுக்கு ஓட்டு போட்டா ராமன் வரலாற்றுவாதம் வேண்டாம் அவர் இல்லைன்னு சொன்னாரு. அவர் இல்லை என்று சொன்னதால் சொல்லுகிறேன். எங்களுக்கு ஓட்டு போடலன்னா விபச்சாரியின் பிள்ளைன்னு சொன்னாங்களே, அப்ப அதை எதிர்த்தாங்களா அவங்க? அவர் மந்திரி சபை வெளியே இருக்காங்களா? இவங்களுடைய உதடுகள் 1000 பேசும், ஆனால் உள்ளத்துல இருக்கிற கள்ள மனம் என்பதுதான் முக்கியம். அவங்க எதிர்த்தது உண்மையா இல்லையா, அவங்க கண்டிச்சது உண்மையா இல்லையா? ஏங்க உண்மையில இருந்தா அமைச்சர் எடுத்துக்கணும். இட்ஸ் டெலிபரேட் அது அவர் பண்றது, அது டைவர்ட் பண்ண பார்க்கறாரு. நான் என்ன சொல்றேன், இந்த காங்கிரஸ் இருக்கு, இந்த இன்ஃபேக்ட் நேருலேருந்து எடுத்துக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று தெரியும், 1946 காங்கிரஸ் தலைவருடைய தேர்தல் நடந்ததுங்க. அப்போ என்ன முடிவு பண்ணாங்கன்னா, காங்கிரஸுடைய தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர் தான் இந்த நாட்டுடைய பிரதமராக சுதந்திரம் பெற்று வருவாங்கன்னு முடிவாச்சு. அன்றைக்கி 15 மாகாண காங்கிரஸ் தலைவர்கள்லாம் அதுக்கு ஓட்டு பண்ணோம். அங்கே அவங்களுக்கு தான் ஓட்டிங் ரைட் இருக்குது. 15 மாகாண தலைவரில் 13 மாகாண தலைவர் சர்தார் பட்டேலுக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க. 2 பேர், மீதி 2 பேர் நேருக்கு பண்ணல, அவங்க நியூட்ரலாக இருந்துட்டாங்க, அவ்வளோதான். இந்த 13 பேரும் சர்தார் பட்டேலை ஆதரித்தார்கள். சர்தார் பட்டேல் காங்கிரஸுடைய தலைவராக வந்திருக்க வேண்டும், இந்திய சுதந்திரத்தினுடைய முதல் பிரதமராக அவர் வந்திருக்கணும். இப்போ நேரு குடும்பம், காந்தி குடும்பம் எப்படி இந்த நாட்டை எப்படி பண்ணணும்னு சொன்ன மாதிரிங்க, அதே மாதிரி மக்களால் அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நேரு இந்த நாட்டுடைய பிரதமராக வந்திருக்கிறார். சர்தார் பட்டேலுக்கு பாரத் ரத்னாவே சந்திரசேகர் கவர்மெண்ட் இருக்கும்போது தான் கொடுத்தது. இவ்வளோ மதிச்சிருக்கிறாங்க இவங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நேருவை எதிர்த்து அங்கே போட்டி போட்டார், அவருக்கும் ஒன்றும் கிடையாது. சர்தார் பட்டேலுங்க டாக்டர் அம்பேத்கருக்கும் அப்படித்தானே இவங்க ட்ரீட் பண்ணாங்க. அதனால தான் சொல்றேன், எங்களுக்கு மாத்திரம் இல்ல, அந்த தலைவர்களையே, நேரு இல்லாத தலைவர் அத்தனை பேருமே. திரு மணி, இந்திய வரலாறு ஒரு மீட்டுருவாக்கம் செய்து பார்க்கிற போது ஒரு பழைய வரலாறு முன்வைக்கப்படுகிறது. பாஜக தரப்பில் இருந்து வலதுசாரி சிந்தனையாளர்கள் இன்னொரு வரலாறு முன்வைக்கிறாங்க. அதெல்லாம் பொய், அது மேற்கத்திய சிந்தனைகளால் எழுதப்பட்டது, அது வரலாற்று திரிபுன்னு சொல்றாங்கல்ல. இப்பயே அந்த பிரச்சனை வந்துருச்சு. நேரு பட்டேல் சம்பந்தமான ஒரு வரலாறு. இந்த வரலாற்று போக்கை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது கண்டிப்பாக தேவை தான். ஏன் தேவை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது அப்போ ஐயா கூட தெரியும், சபால்டன் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரணஜித் குஹா புதுசாக பெசன் இன்சர்ஜென்சி பற்றி முதல்ல எழுத ஆரம்பிக்கிறார்.
கிராம்சின்னு சொல்லி ஒரு இட்டாலியன் திங்கரோட தாக்கத்தில் வந்து சபால்டன் ஸ்டடீஸ் வந்தபோது அது பெரிய லெவலில் வந்து இந்திய வரலாறு வேறொரு பார்வையில் எழுதப்பட வேண்டும். ஏன்னா பெசன்ஸோட விவசாயிகளோட பங்களிப்பு என்னவாக இருக்கு? அதுல எனக்கு பிரச்சனை இல்ல. இல்ல, நான் ஆனால் சொல்லிடுறேன். வரலாறு திரிக்கப்படுகிறது. இல்ல அப்படிதான் சபால்டன் ஸ்டடீஸே அப்படிதான் சொல்லிச்சு. என்னன்னா நீங்க மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய லீடர்ஸை மட்டும் பேசாதீங்க, மற்றவங்களுக்கும் இதுல வந்து ட்ரைபல்ஸ் போராடி இருக்காங்க, விவசாயிகள் போராடி இருக்காங்க. அப்போ சபால்டன் ஸ்டடீஸ் வந்த பிறகுதான் இவங்களுக்கான இடத்த நம்ம ஒரு கோண்டூஸ்க்கு நம்ம இடத்த உள்ள கொடுத்தோம், பல்வேறு ட்ரைபல் லீடர்ஸ்க்கான இடத்த நம்ம உள்ள கொடுத்தோம். அப்போ இன்னைக்கு பாரதிய ஜனதா ஒரு புது விஷயத்தை சொல்லும்போது அதை நம்ம விவாதமா ஏத்துக்க தான் செய்யணும். அந்த இடம் தான் திரும்ப இப்ப கல்வி சாலை, கல்வி நிலையம், பல்கலைக்கழகங்கள்ல ஒரு வலதுசாரி பார்வையில ஒரு வரலாறு திரிக்கப்படுகிறது, மாற்றப்படுகிறதுன்ற ஒரு பார்வை முன்வைக்கிறாங்கல்ல. அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா அதற்கு இல்ல, இப்போ எழுதக்கூடிய வரலாறு முற்றாக நேர் எதிர்த்தளத்திலிருந்து இன்னொரு வரலாறு எழுப்பப்படுது. அதைத்தான் நான் கேட்கிறேன். நீங்க தீசிஸ் ஆன்டிதீசிஸ் சிந்தசிஸ் அப்படிதான் வர முடியும். அப்போ இந்த சிந்தனை நீங்க ஒன்றை புரிஞ்சுக்கணும். சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியாவினுடைய பெரும்பாலான அறிவுசார் தளங்களில், அது வந்து சொசைட்டி ஆஃப் ஹிஸ்டரி ஸ்டடீஸாக இருக்கட்டும், இல்லை சோசியாலஜிக்கல் இன்ஸ்டியூட்ஸாக இருக்கட்டும், மிகப்பெரிய நிறுவனங்களாக இருக்கட்டும், ஜேஎன்யூ போன்ற நேரு காங்கிரஸ் வந்து விஷனோட கட்டியெழுப்பிய பல நிறுவனங்கள் இருக்கட்டும், இதில் வந்து பெரிய அளவில் இடதுசாரிகளும் நேருவியன் சிந்தனையை கொண்டவர்களும் ஆக்கிரமிச்சிருந்தாங்க. அப்புறம் போன பாரதிய ஜனதா அரசாங்கத்தில் தான் இவங்க மெல்ல மெல்ல ஒவ்வொரு சிந்தனையாளர்களாக கொண்டு வராங்க. ஆக இவங்க அதாவது வலதுசாரிகள் வந்து சொல்லுகிறார்கள் என்பதற்காகவே நாம் அதை முற்றாக நிராகரித்து விட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் இப்போ ராகவனையா சொல்லக்கூடிய இந்த தகவல் நாம வந்து இது பண்ணிக்கக்கூடியது தான். இந்த தகவல் உண்மையா, அப்படி 15 பேர்ல 13 பேர் ஆதரிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற தகவலை நாம வந்து செக் பண்ணிக்க முடியும். அப்படிங்கும்போது வலதுசாரிகள் ஏன்னா நாம் மறந்து கூட சபால்டன் ஸ்டடீஸ் என்று வந்த பொழுது ரணஜித் குஹாவை இன்டெலிஜென்சியா கொண்டாடியது. ஆனால் அதே போன்று வரலாறு புதிதாக ஒரு புதிய கோணத்தில் பார்க்கப்பட வேண்டும் என்று வலதுசாரிகள் சொல்வதற்காகவே அதை நாம் முற்றாக அதை திரிக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம போராட்டம் தியாகங்கள் சார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப திரு மோடி அவர்கள் கோடிட்டு காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயம், நாங்க வந்து பாப்புலிஸ்ட் ஒரு இஷ்யூ எல்லாம் எடுக்கல, நாங்க ஐடியாலஜியில இந்த இயக்கம் கட்டுண்டு இருக்கிறது அப்படின்னு. பாஜகவினுடைய இன்னல்கள்ல பாஜக என்பதற்காகவே அது கடுமையாக தாக்கப்படுகிறது. ஒரு சாஃப்ட் இந்துத்துவா நேச்சரோட இருக்கக்கூடிய காங்கிரஸை காட்டிலும் பாஜக எதை செய்தாலும் அது விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது. அதுவே கூட துயரமாக மாறி இருக்கிறதா? இந்த போக்கு பாஜகவை மதிப்பிடலில் இருக்கக்கூடிய போக்கு பற்றி பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருக்கு. மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறேன். மோடியினுடைய கருத்து, திரு ராகுல் காந்தி அவர்களினுடைய மறுப்பு, இந்திய பிரதமரினுடைய கருத்தும் ராகுல் காந்தி அவர்களினுடைய மறுப்பும் தான் இன்றைய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். திருச்சி வேலுச்சாமி, நான் உங்களிடம் தான் அந்த தியாகங்கள், இன்னல்கள், அதை தாண்டி தான் பாஜகவினுடைய ஒவ்வொரு காலகட்டத்தையும் அதிகப்படியான விமர்சனம். மோடி அவர்கள் பேசினாலும் விமர்சனம், பேசாம இருந்தாலும் விமர்சனம், சொன்னாலும் விமர்சனம், சொல்லாமல் இருந்தாலும், அதெல்லாம் தான் ஒவ்வொன்றாக பாஜக தாண்டி வந்திருக்காங்க. மோடி இப்பதாங்க நீங்க சொல்ற இந்த 2 வருஷத்துக்கு முன்னால மோடி எங்க இருந்தாரு? அதுக்கு முன்னால பிஜேபி இருந்துச்சு. ஆனா பாஜக வாஜ்பாய் இருந்தாங்க. இவர் மட்டும்தான் விமர்சனங்கிறது இல்ல, விமர்சனம் இல்லாத தனி மனிதனே இல்லையே. அவர் அரசியல் கட்சி எப்படி விமர்சனம்? நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு கேட்டா, இப்ப சொன்னார் இல்லீங்களா, நேருவுக்கும் அம்பேத்கருக்கும் பெரிய இடைவெளி இருந்துச்சு எல்லாம் சொன்னாங்க. அந்த 2 பேருக்கும் என்ன ஒற்றுமை? நான் சொன்னா அவர் ஒத்துக்க மாட்டார், கம்யூனிஸ்ட் சொன்னா ஒத்துக்க மாட்டார். ஆனா ஆர்எஸ்எஸ் சொன்னா ஒத்துக்குவாரா? 1949ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் 11ஆம் தேதி டெல்லியில அந்த ராம்லீலா மைதானத்துல ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறாங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ். அதுல அவங்க வந்து 73 இடங்கள்ல கொடும்பாவி கொடுத்துறாங்க. நேருடைய கொடும்பாவியும் அம்பேத்கருடைய கொடும்பாவியும் சேர்த்தா கொடுத்துறாங்க. அப்ப அந்த 2 பேரும் ஒண்ணுதான் ஆர்எஸ்எஸ் ஒத்துக்குச்சே, நீங்க அவங்கள பிரிச்சு பாக்குறீங்க. ஆனா திரு ராகவன் அவர்கள் கேட்ட இன்னொரு கேள்வி, அம்பேத்கருக்கான அங்கீகாரத்தை காங்கிரஸ் எப்ப கொடுத்தது? என்னன்னா காங்கிரஸ் முழுவதும் நேரு அவர் சொல்லிட்டாரு, நான் பதில் சொல்ல விடுங்க. அம்பேத்கர் நான் வரேன்னு சொன்னாரா? அம்பேத்கரை இன்னும் சொல்லணும், இந்தியாவுடைய பிரதமராக நேரு வந்ததற்கு பின்னால அம்பேத்கர் வீடு தேடி பிரதமர் நேரடியாக போய் நீங்க எங்க அமைச்சரோட சேரணும்,
நான் மட்டும் இல்ல, பாபுஜியே உங்ககிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்னு கேட்டாரே, அதை விட இந்த அங்கீகாரம் வேணும். இல்ல இப்படி வரணும். இப்படி வரலாறு பாபுஜி சொன்னதனால் நேரு போனாரா, நான் போனேன் பாபுஜி, நீங்க வரலாற்றின் சங்கல்ல மாத்துறீங்க. நீங்க அப்படியே கூட வச்சிருங்க. பாபுஜி சொன்னார், பாபுஜி சொன்னது முதல் பிரதமராக இருக்கிறதால் அவருடைய வீடு தேடி போய் நீங்கள் வந்து அமைச்சரோட சேரணும், உங்களுடைய கருத்துக்கள் இந்த நாட்டுக்கு தேவை, உங்களுடைய பங்களிப்பு வேணும், சாதாரண மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உணர்வுகளை நீங்கள் அதிகமாக புரிந்தவர்கள், நீங்க வாங்கன்னு போய் வீடு தேடி கூப்பிட்டாங்கல்ல, அதை விட பெரிய அங்கீகாரம் வேற என்ன? ஒரு தகவல் மட்டும் ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லு. ஒரு ராகவன் ஒருத்தர் என்னன்னா, அப்போ நீங்க வந்து இந்தியாவை எப்படி உருவாக்குறது, அதாவது நீங்க ஒரு புள்ளி எல்லாருக்கும் பொது புள்ளி தான். நீங்க ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தாலும், அம்பேத்கராக இருந்தாலும், கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும், நேருவாக இருந்தாலும், பட்டேலாக இருந்தாலும், ஒரு புள்ளி பொது புள்ளி தான். அது என்னன்னா, எந்த மாதிரியான இந்தியாவை ஆங்கிலேயர்கள்கிட்ட இருந்து வாங்கி நாம எந்த மாதிரி இந்தியாவை உருவாக்க போகிறோம். அதில் இந்த உயர்வு தாழ்வு, நீங்க இந்திய சுதந்திர போராட்ட தலைவர்களோட பெரிய சிறப்பு என்னன்னா, இந்தியாவிற்கு வெளியே இருந்த தீமைகளை பற்றி மட்டும் பேசல. ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வெளியே இருந்து வந்த தீமை, இந்த சமூகத்துக்குள்ள இருந்த தீமை, இந்த சமூகத்துக்குள்ள இருந்த அதிகார கட்டுமானங்களே அவங்க பேசினாங்க. அப்போ ஒரு புது இந்தியா, ஒரு நவீன இந்தியா எப்படி உருவாகணும் அப்படிங்கிறதுல தான் இவங்க எல்லாருமே முரண்படுறாங்க. அந்த உரையாடல்ல தான் நேருவும் அம்பேத்கரும் வேறுபடுகிறார். அந்த உரையாடல்ல தான் நேருவும் ஆர்எஸ்எஸும் வேறுபடுது. அந்த உரையாடல்ல தான் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் வேறுபடுகிறார்கள். அதனால ஒரு நவீன இந்தியா அதுல என்ன ஆயிடுச்சுன்னு நான் சொல்லிடுறேன். அதுல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நவீன இந்தியாவை உருவாக்குவதுல நேரு ஒரு பாய்ச்சலை காட்டினார். ஒரு 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 முக்கியமான இடத்துக்கு வந்தார். அதற்கு பிறகு தான் விரும்பிய ஒரு நவீன இந்தியாவை உருவாக்கினார். மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னதனால தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் டாக்டர் ஷாமா பிரசாத் முகர்ஜியும் அமைச்சரவையில் சேர்த்தாங்க. இல்ல அப்படிலாம் கிடையாது, நேருவும் அம்பேத்கரும் அவ்வளோ. அதாவது அதனால தான் பாவம் 1952 பாராளுமன்ற தேர்தல் வரும்போது நார்த் பாம்பேல Ambedkar was defeated by Congress. And 1954 Congress defeated Ambedkar. ஆனால் திரு ராகவன், ஒரு தேர்தல் அரசியல்ல இத தொடர்ந்து நீங்க முன்வைக்கிறதுனால ஒரு கேள்வி கேக்குறேன். பேசுறீங்கல்ல, இல்லங்க, இப்ப என்ன பிரச்சனைன்னா, இருங்க சார், ஒரு தேர்தல் அரசியல்ல திரு காமராஜரும் ஈடுபடுறார், நேருவும் இருக்கிறாருன்னா, அவரை எதிர்த்ததுனாலேயே நீங்க எதிரானவர்கள், நீங்க அன்னைக்கு எதிர்த்து நின்னீங்களேன்னு கேக்குறது எப்படி? சொல்ல வரல, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பல தேர்தல் அரசியல்ல தலைவர்களுக்கு அன்ன போஸ்டா வந்ததெல்லாம் பார்த்திருக்கிறோம். நீங்க வந்து பிவி நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் வரும்போது எல்லாருமே எங்க ஊர்ல இருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் எங்க மாநிலத்துல வந்துட்டார், சந்தோஷம் ஆதரிச்சாங்க. ஆனால் நீங்க அம்பேத்கர் அவ்வளவு பக்தியா இருந்ததுன்னு சொன்னா அவரை நிக்க வச்சு 52லயும் 54லயும் காங்கிரஸ் டிஃபீட்டட். அவரு நாமினேட் ராஜ்யசபாக்கு வராரு. ஒரு பாயிண்ட், ஜனசங்க அதாவது 52 தேர்தலை பத்தி பேசுறாரு. ஆனா சட்ட அமைச்சராக இருந்த அம்பேத்கர் அவர்கள் ஏன் ராஜினாமா செய்ய வேண்டி வந்தது என்பது பற்றி அவங்க யோசிக்கணும். அவர் இந்து சட்டத்தில் சில முக்கியமான முற்போக்கான மாறுதல்களை முன்மொழிந்தார். 49லிருந்து 51 வரைக்கும் அதற்காக அவர் முயற்சி செஞ்சார். அரசியல் சாசனத்தை உருவாக்கி கொடுத்த பிறகு இதை கடுமையாக எதிர்த்தது ஆர்எஸ்எஸ், இந்து மகாசபை, இன்னும் சில இந்து அமைப்புகள், இன்னும் சொல்ல போனால் சங்கர மடங்கள் போன்றவை எல்லாம். இவங்கெல்லாம் ஆமாம், என் கையில் ஆதாரம் இருக்கு, இருங்க. மிகப்பெரிய மகா பெரியவருடைய வாழ்க்கை வரலாறுலேயே அதுக்கு ஆதாரம் இருக்குது. அவர் எப்படி கடிதம் எழுதினார், அவ்வளவு எம்எல்ஏக்களுக்கு எம்பிக்களுக்கு இந்த சட்டத்தை எதிர்த்துன்னு சொல்லி, இந்த மசோதாவை எதிர்த்துன்னு. இது தந்த நெருக்கடியில் தான் இப்போதைக்கு அந்த இந்து சட்டத்தை நிறைவேற்ற வேண்டாம் என்று நேருவே முடிவெடுத்து சொல்லுங்க ஐயா, அப்புறம் உங்க கருத்து அப்புறம் நீங்க சொல்லுங்க. அதில் நேருவே தயங்கி நின்ற பிறகுதான் அவர் வந்து ராஜினாமா செய்தார். ஆகவே சட்ட அமைச்சர் பதவியில இருந்து ராஜினாமா செய்ய வைத்தவர்கள் அன்றைய சனாதனிகள், அம்பேத்கர் இருக்குங்க. நீங்க பேசும்போது தலையில இவங்க வந்து அம்பேத்கர் இன்றைக்கு பேசுவது என்பது அவங்களுடைய அரசியல் நோக்கில் இருந்து இன்றைய தேவையிலிருந்து பேசுறாங்க. ஆனா வரலாறு வந்து இவங்க எப்படி அம்பேத்கருடைய முற்போக்கான சிந்தனைகளை ஆர்எஸ்எஸ் எதிர்த்தது என்பதுதான் வரலாறு. நீங்க இன்றைக்கு மறுவாசிப்புல ஹிந்து கோட் பில், இது ஐயா சொல்ற மாதிரி யார் வேண்டுமானாலும் அன்றைக்கு வந்து அம்பேத்கர் கொண்டு வந்த மாற்றத்தை எதிர்த்திருக்கலாம். ஆனால் அந்த முடிவை எடுத்தது நேரு தான். 55க்கு பிறகு நீங்க எடுத்தது நேரு தான். ஆனா இன்றைக்கு மறுவாசிப்புல அன்றைக்கு நேரு செய்தது சரி. அன்றைக்கு மட்டும் அம்பேத்கர் ஹிந்து கோட் பில்லை பொறுத்தளவுல அம்பேத்கர் சொன்ன மாற்றத்தை கொண்டு வந்திருந்தால்
அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி இருக்குங்கிறது பின்வாசிப்புல தெரியுது. சரி, ஆனால் இத முழுசா கம்யூனிஸ்டுகள் பார்க்க இல்ல இல்ல இதே ஒத்துக்க மாட்டீங்க. எதிர்த்தாரு அம்பேத்கரை நேரு ஏன் எதிர்க்கிறாரு? ஐடியாலஜிக்கலா தான் எதிர்க்கிறாரு. இல்ல, ஏன்னா நேரு பேசிய செக்யூலரிசத்துல நேரு ஆர்எஸ்எஸ் எதிர்த்தார், இந்த அம்பேத்கரை எதிர்த்தார். நேரு ஒரு ஒரு திரு ராகவன் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அம்பேத்கரை இந்த விஷயத்துல ஆர்எஸ்எஸ் எதிர்த்தது பிற்போக்கு நோக்கில இருந்துங்கறது நம்பர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஏங்க நீங்க ஆர்எஸ்எஸ் க்கு வக்காலத்து வாங்குறீங்க? நேரம் இல்லை. இப்படி பார்க்க திரு ராகவன் ஆமா, திரு அவர் ராகவன் பொது மனுஷனா இருக்கணும்ல. திரு ராகவன் பொது மனுஷனா ஒரே இல்ல. விஷயம். ஒரு விஷயத்தை பண்ணி ஆகணும். இந்து கோட்ல பொறுத்தவரை நீங்க பொது மனுஷனா இல்ல. நேரமின்மை. ப்ளீஸ் நேருடைய நிலைப்பாடு இல்ல, தான் ஒவ்வொருத்தரா ரைட். அதாவது நான் என்ன சொல்றேன், இப்ப நம்ம பெருமாள் மணி சொன்னாரு, மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த மாற்றங்கள்லாம் வந்துச்சு சொல்லி. இந்திய நாட்டில் அடிமை இந்தியாவாக இருக்கிற போது சுதந்திரத்திற்காக போராடிய காங்கிரஸ் கட்சி அதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததோ அதை போல இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அடிமை இந்தியாவிலேயே ஆலய பிரவேசம் போராட்டத்தையும் காங்கிரஸ் நடத்துச்சு. அதே சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் காமராஜர் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக ஒரு தலித்தை போட்டார். அந்த துணிச்சல் உங்களுக்கு யாருக்கா வருமா? திரு ராகவன் செய்ய பாப்போம். ஆலை நுழைவு போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் கலந்து கொண்டதே இல்ல. எதிர்த்தாரன் சும்மா தெரிஞ்ச மாதிரி இப்ப இல்லாட்டி நீங்க ரெஃபர் பண்ண அதாவதுங்க வெயில்டு சாதாரணமான அலிகேஷன்லாம் பேசக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஹிந்து கோடை பத்தி பேசுறேன். நாங்க காமன் சிவில் கோடை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஹிந்து கோடு கூட இல்ல. இந்த நாட்டுல இருக்க அத்தனை பேருக்கு பொதுவான சிவில் சட்டம், இந்து சிவில் சட்டம் கேட்கல. பொதுவான அதுக்கு சொல்லல. இந்து சட்டத்திலேயே முற்றிலுமான திருத்தங்களை ஏற்காதவங்க. ஒரே ஒரு கேள்வி திரு ராகவன், ஒரே ஒரு விஷயம். இந்த கேள்வி இது ஒரு முக்கியமான கேள்வி. அந்த அவருடைய அந்த வீட்டை மீட்டு வந்து அம்பேத்கர் மெமோரியல் கட்டுற எங்களை பார்த்து நீங்க பேசிட்டீங்க. இல்லங்க, இரவோடு இரவாக இடிச்சீங்க. திரு ராகவன் அவர்கள் இதுல திரு மோடி அவர்களினுடைய பேச்சை எங்க சர்ச்சை ஆகிறது அப்படின்னா, இங்க திருச்சியில் வந்து பேசிய போது கூட வரலாறை வந்து அவர் மாத்தி பேசிட்டார் அப்படின்ற விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது. நான் அதை தாண்டி மீரட் புரட்சியை பற்றிய மோடி பேசுகிற போது காங்கிரஸ் வந்து டிவேல்யூ பண்ணிருச்சு ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு. ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் சொன்னது நேருவினுடைய அந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் கூட மீரட் புரட்சியை பற்றி சிலாகித்து எழுதியிருக்கிறார். 85ல நடந்தது, 57ல நடந்த புரட்சி அது எப்படி பண்ணியிருக்க முடியும்? எல்லா வரலாற்றையும் திரித்து மோடி பேசிட்டு இருக்கிறார். அதற்கு பதிலும் கொடுக்கிறது இல்ல. அடுத்த வரலாறு, புதிய வரலாறுன்ற ஒரு பார்வை மோடி மீதே இருக்கு. வரலாறு மோடி எழுதின வரலாறு கிடையாது. நீங்க உங்களுக்கு வந்து சகோதரர் பெருமாள் மணி சொன்னது போல எல்லா இடத்திலுமே இந்த இடதுசாரி சிந்தனைகள் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்ப வரலாறுகளை சரியாக எழுத வேண்டும் அல்லது உண்மையை சொல்ல வேண்டும் வரும்பொழுது ஏதோ இவங்களெல்லாம் தூக்கி வெளில போட்ட மாதிரி இந்தியாவில் ஹிந்துத்துவத்தை புகுத்தி இந்தியா ஒரு அதாவதுங்க இந்த நாடு 85% இந்துக்கள் இருக்கிற நாடு. இந்த நாடு ஒரு செக்குலர் நாடா இருக்கிறது காரணமே இந்துக்கள்ங்கிற நான். உலகத்துல எத்தனையோ நாடுகள் இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடுகள் பாருங்க. என் கேள்வி அது இல்ல. வரலாறு பற்றி பேசுங்க. வரலாறு பத்தி சொல்றேன். மீரட் புரட்சியை பற்றி நீங்க காங்கிரஸை பத்தி தவறான கருத்து மோடி பேசுறார். ஆனால் மீரட் புரட்சியை பற்றி காங்கிரஸ் பதிவேட்டுகள்ல இருக்கு. அவங்க ஸ்லாகிச்சு எழுதி இருக்காங்க. ஆனா என்ன சொல்றீங்கன்னா காங்கிரஸ் வந்து டிவேல்யூ பண்ணிருச்சு. டிவேல்யூ பண்ணதுன்னு நாங்க சொல்றது நேரு மாத்திரமே, நேரு குடும்பம் மாத்திரமே இருக்கிற மாதிரி இருக்கிறீங்களே. இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக சுதந்திர வரலாறு எடுத்து பாருங்க. அதுல சர்தார் பட்டேல், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்களே. சுபாஷ் சந்திர போஸ் இன்னைக்கு எப்பேற்பட்ட தலைவர். அவருடைய இதெல்லாம் என்ன ஆச்சு தான் நான் கேட்கிறோம். நாங்க இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மீரட் புரட்சி அது என்ன பிரச்சனை வருதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க மீரட் புரட்சியோட எண்டில் தான் காங்கிரஸோட உதயம் உருவாகுது. அப்புறம் காங்கிரஸ்ல ஒரு தரப்பு என்ன வாதத்தை முன்வைக்கிறாங்கன்னா, இந்த ஆயுத போராட்டங்கள் எல்லாமே ஃபெயிலியராக தான் ஆகும், அதுக்கு மீரட் புரட்சி வந்து ஒரு முக்கியமான உதாரணம் அப்படிங்கிறத சொல்லி தான் அதற்கு பிறகுதான் நாம் இந்த பெட்டிஷன் டைப் ஆஃப் இதுக்குள்ள இவங்க போறாங்க. அப்படிங்கிறதுக்கு மீரட் புரட்சியோட தோல்வியை வந்து இவங்க ஒரு முன்மாதிரியாக காட்டுறதை தான் நீங்க பொதுவாக வலதுசாரி சிந்தனையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பெட்டிஷன் நீங்க வந்து பிரிட்டிஷார்ஸை ப்ளீஸ் பண்ணி தான் நீங்க பெட்டிஷன் போட்டுட்டு இருந்தீங்க. அதற்கு பிறகு காந்தி வந்து அந்த போராட்டத்தை வேற ஒரு மாதிரி கொண்டு வந்தார். அப்ப நீங்க ஏன் வந்து இந்த மீரட் புரட்சியை தோல்வின்னு ஏன் சித்தரிச்சுட்டு உங்களுடைய செயல்பாடுகளை நியாயப்படுத்த? திரு அருணன், இந்த இடத்துல நீங்க கரெக்டா வருவீங்கன்னு நினைக்கிறதுக்காக இந்த கேள்வி. காங்கிரஸ் பிரிட்டிஷாரை கையாண்ட விதம் என்பதிலேயே மாறுபட்ட கருத்துக்கள் பலருக்கு இருக்கிறது. அது வந்து ஒரு பெட்டிஷன், ஒரு கோரிக்கையாக தான் போயிடுச்சு. அந்த இடத்துல தான் பாஜக தன் பார்வையை செலுத்தி இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஒரு துவக்க காலத்தில் இன்னும் மக்களுக்கு வந்து அரசியல் விழிப்புணர்வே இல்லாத ஒரு காலத்தில் சாதாரணமாக சொல்கிறது மாதிரி ராமன் ஆண்டாள் என்ன, ராவணன் ஆண்டாள் என்ன,
தங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாறுதல் எந்த ராஜா எந்த ராணி வந்தாலும் இல்லை என்கிற உணர்வில் இருந்த ஒரு மக்கள் திரள். இதுதான் 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி நிலைமை. அப்போ வந்து அரசியல் கட்சிங்கிறதே புதுசுங்க இந்தியாவுக்கு. அப்போ தான் உருவாக்குற ஒரு காங்கிரஸ் என்பது ஒரு மனு போடுகிற சபையாகத்தான் வந்துச்சு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது மாற்று இல்ல 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 அதை நீங்க எப்படி பார்க்கறீங்கன்றதுதான் என் கேள்வி. இல்ல அது ஒரு பரிணாமத்தில் அப்படித்தான் வந்திருக்க முடியும் என்று நான் பார்க்கிறேன். ஆனா அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்டுகள் அதை எப்படி பார்த்தாங்கன்னு பார்க்க வேண்டியது. இருங்க அன்னைக்கு இன்னும் கம்யூனிஸ்டுகள் 1920க்கு பிறகுதான் வர்றாங்க. நான் இன்றைக்கு பார்க்கிறேன். இன்னைக்கு நான் வந்து வரலாற்றை வந்து பழிச்சு பேசி கண்டன தீர்மானம் இன்னைக்கு போட்டு பயன் இல்லை, அதை கவனமாக ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புணர்வோடு பேசுறேன். ஆனால் அப்படி ஒரு மனு போடுகிற சபையாகவே காங்கிரஸ் வந்து நிலைத்து விடவில்லை. அவர் சரியாக சுட்டி காண்பித்தது போல காந்திக்கு முன்பே திலகருடைய சமூக கருத்தோடு நான் மாறுபடுகிறவன் இருந்தாலும் அரசியல் ரீதியாக அவர் பிரிட்டிஷாரோடு தீவிரமாக எதிர்த்து நின்று அவர் பாணியில் அதுக்கு ஒரு ஆன்மீக ஒரு குணத்தை கொடுத்தாலும் கூட அவர் பாணியில் அது மக்கள் இயக்கமாக மாற்ற முயற்சி செய்தார். அதை இன்னும் ஒரு சரியான பார்வையிலே கொண்டு செலுத்தியதிலே காந்திக்கு மிக முக்கியமான பங்களிப்பு உண்டு. அதற்கு வந்து ஒரு பொருளாதார சிந்தனையை ஊட்டியதிலே நேருவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் சோசலிஸ்டுகளுக்கும் ஒரு மகத்தான பங்கு உண்டு. என்ன பொறுத்த வரையிலங்க ஒரு சரியான பார்வையில் சுதந்திர போராட்டம் என்பது 1930களுக்கு பிறகுதாங்க. நீங்க ஒவ்வொரு பங்களிப்பு பேசுனீங்க, எனக்கு அதுல பாஜக அதற்கு முன்னோர்களின் பங்களிப்பை சொல்லாம இருக்கீங்க. இல்ல அதனுடைய பங்களிப்பு என்பது எப்படி சொல்ல முடியும்? பின்னுக்கு இழுக்கிறதா இருந்துச்சு. எப்படி I don't know you are questioning பின்னுக்கு இழுக்கிறதா பங்களிப்பே இல்ல. நான் அதற்கு முன்னோர்கள் நான் சொல்றேன், பாஜகவை சொல்லல. உங்களுடைய முன்னோர்களின் பங்களிப்பை அவர் பதிவு செய்யணுமா அதுதான் நான் கேக்குறேன். முக்கியமா நோட் பண்ண வேண்டியது ஆர்எஸ்எஸ் உடைய பங்களிப்பு இல்ல. விவாதத்தை ஆரம்பிக்கும் போது என் அறிவுக்கு எட்டியவரை பாலகங்காதர திலகரை கடுமையாக விமர்சித்த கம்யூனிஸ்டுகள் இந்த வரலாறு இன்னைக்கு நம்ம வலதுசாரிகள் கொடுக்கிற பார்வையில பேச ஆரம்பிக்கும் போது திலகர் என்னதான் அவருடைய அவரு பிள்ளையார் வழிபாடு இதெல்லாம் உள்ள வச்சாலுமே கூட அத ஒரு மக்கள் போராட்டம் பெருமாள் மணி சாருக்கு வந்து கம்யூனிஸ்ட் இயக்க வரலாறு தெரியல. ஆமாங்க எங்க திலகரை இந்த கண்ணோட்டத்தில் ஏத்துக்கிறோம். என்ன புரியாது. ஆமாங்க காலத்துல கம்யூனிஸ்ட் இல்லைங்க, அதுக்கப்புறம் தான் வர்றாங்க. 1920களில் ரெண்டு பேருக்கும் ஒரு நான் என்ன கேக்குறேன், கம்யூனிஸ்டுகள் திலகர் பத்திய கம்யூனிஸ்டுகளுடைய நேற்றைய பார்வை என்ன? ஒரே பார்வை தாங்க. உங்களுக்கு அப்புறம் தான் வருது கம்யூனிஸ்ட். பிள்ளையார் வழிபாடு உள்ள வைக்கிற திலகரை நீங்க ஏத்துக்கிறீங்க. நன்றி. 4 பேருக்கு நேரம் இல்லை. பிள்ளையார் வழிபாடு வைக்கிறத அந்த பார்வையை நிராகரிக்கிறோம். நன்றி. உங்களுக்கு என்னங்க மாறிக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த நிலையை தாங்க எங்க வரலாறு இவருக்கு ஒரு இல்ல மணி வழிபாடு உள்ள வைக்கிற திலகரை பாராட்டினார். சரி முடி பிள்ளையார் வழிபாட்டை எனக்கு ஒரே ஒரு பாடல் சுதந்திர போராட்டத்துக்கு அவருடைய பங்களிப்பை பாராட்டுறாரு. ஒரு பாடல் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இந்த 4 பேருக்கும் நன்றின்னு ஒரு பாட்டு, அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மற்றொரு ஒரு வித்தியாசமான ஆழமான தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.